Hey everyone, welcome back. ஸோ இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக ஒரு கப் சென்னாவை ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். அதை குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் வர வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில், நான் இங்கே கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதோட 6 பூண்டு, அப்புறம் 1 இன்ச் இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் 3 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இது வந்து கலருக்காக மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணலாம். ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் தக்காளி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துட்டே வரலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கியூமின் பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அண்ட் தென் 1.5 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறுனக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, அப்புறம் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகும். மசாலாலாம் நல்லா குக் ஆகி இப்போ ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ண சென்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம பாயில் பண்ண சென்னா வாட்டரை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணனால சென்னா நல்லா ஒரு 6 விசிலுக்கே சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் ஒரு 6-7 ஹவர்ஸ் தான் சோக் பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் ஒரு 2-3 விசில்ஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க. கொஞ்சம் சென்னாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதனால் கிரேவி கொஞ்சம் திக் ஆகும். ஸோ ஃபைனலாக நல்லா ஸ்மெல்க்காக கொஞ்சம் கசூரி மேத்தியை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அவ்வளோதான், சென்னா மசாலா ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி ஆர் ஜீரா ரைஸ் எது கூடனாலும் பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.